மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் என்னென்ன கொடுக்க காத்திருக்கு, எந்த கிரகம் சாதகமாக இருக்குது, எந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தை நம்ம பெற இருக்கிறோம், எந்த கிரகத்துக்கு நாம் பரிகாரம் செய்ய வேண்டும், எந்த கிரகத்தினுடைய வழிபாடு செய்யணும், அந்த கிரகம் நமக்கு என்ன கொடுக்க போகிறது, நம்ம எதை செய்யக்கூடாதுங்கிறதுனால அடுத்தடுத்து பார்க்க இருக்கோம். செவ்வாய் தை மாதம் 1ஆம் தேதி மட்டும்தான் தனுசில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் மகரத்துக்கு போகிறாரு. அந்த மாதம் முழுவதுமே மகரத்தில் தான் இருக்க போகிறாரு. ஸோ மகர ராசியில் செவ்வாய் வரப்போகிறதுனால செவ்வாய்ங்கிற கிரகம் மகரத்தில் உச்சம் அடையுது. அப்போ மகர ராசியில் உள்ள நபர்கள் அவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். வார்த்தைகளும் சரி, தன்னுடைய இளைய சகோதரர் வழிகளும் சரி. ஏன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் சகோதரரை மட்டும்தான் சுட்டி காட்டுறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதோட புதன் தை மாதம் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை மட்டும்தான் தனுசில் இருக்கிறாரு. மீதி நாள் தை 20ஆம் தேதி வரைக்கும் அவர் மகரத்தில் இருப்பார். 20க்கு மேலே கும்பத்துக்கு வராரு. ஸோ 3 பயிற்சிகளை ஒரு மாதத்தில் ஒரு கிரகம் சந்திக்கும் போது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தில் ஒரு பிறந்தவங்க, அந்த கிரகம் உச்சமோ ஆட்சியோ உள்ள நபர்கள் என்னென்ன கவனம் கொள்ள வேண்டும், எதை கவனத்தில் கொள்ள வேண்டும், எதை யாரிடம் சொல்ல வேண்டும் என்பதை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்க இருக்கோம். சுக்கிரன் தை 1 முதல் 22ஆம் தேதி வரை, அதாவது ஆடம்பரத்திற்கும் வீடுமனை யோகம் பற்றிய ஒரு கிரகம் இருக்குதுன்னா அது சுக்கிரன் சொல்கிற கிரகம். அந்த சுக்கிரன் கிரகம் தை மாதம் 1ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 80% நாட்களை அந்த மகரத்திலே 23ஆம் தேதிக்கு மேலே கும்பத்துக்கு வரப்போகிறாரு. ஸோ மீதி இருக்கிற ஒரு 9 நாள் 8 நாள் கும்பத்தில் இருப்பார். அந்த அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எந்த ராசிக்கெல்லாம் அவர் சுபராகவும் எந்த ராசி கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்தது சூரியன் அப்படி எடுத்துக்கிட்டா அது மாதக்கோள். அந்த கிரகம் எங்கே இருக்கிறதோ அந்த கிரகம் அதனுடைய மாதம் முடிகிற வரைக்கும் அதே இடத்துல இருக்கும். ஸோ சூரியன் கிரகம் மகரத்தில் ராசியில் இருக்க போகிறாரு. இந்த மகர ராசியில் சூரியன் இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதம் முழுவதும் சுபமான பலன்களையும் சில கசப்பான அனுபவங்களையும் யாரெல்லாம் அனுபவிக்க போகிறாங்கன்றத இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். உங்கள் ஜோதிடர் செல்வநாராயணன். இப்போ நம்ம பார்க்க இருப்பது தை மாத பலன். ரிஷபராசி நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் ரிஷபம். இந்த ரிஷபம் அப்படிங்கிறது சுக்கிரன் ஆதிக்கம் உள்ள ஒரு ராசி இந்த ரிஷபம். இவங்களுடைய இயல்பாகவே தன்னை அழகுபடுத்திக் கொள்வதும், தான் இருக்கும் இடத்தை அழகாகவும், தான் வசிக்கும் இடத்தை அழகாகவும், தன் பேச்சும் அழகாகவும் இருக்கக்கூடியவர்கள் சுக்கிரன். எதிலும் ஒரு கலை ஆர்வம் உடையவர்கள் சுக்கிரன். தான் செய்கின்ற தொழிலிலும் சரி, தான் வேலை பார்க்கும் நிறுவனத்துக்கும் சரி, இவர்களுடைய சிறப்பு என்பது சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு அழகுக்கு கலைக்கு உரிய காரக கிரகம் சுக்கிரன் ஆதிக்கம் உள்ள ரிஷபராசி நேயர்களுக்கு இப்போ பின்வரும் ஜோதிட தகவல். ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு. சரி, ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு வரும்போது உங்களுடைய வருமானமும் உங்களுடைய வாக்கும் மிக கவனிக்கக்கூடிய அளவில் இருக்கும். வருமானம் சரியாக இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட உயர்வை நீங்கள் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உள்ளது. அதோடு ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பார்க்கிறார். இதில் என்ன செய்ய இருக்கிறது என்றால் 5ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். அப்படி பார்க்கும்பொழுது 6ஆம் இடம்ங்கிறது கடன், நோய், எதிரி. இந்த 6ஆம் இடம் சொல்கின்ற விஷயம் குரு பார்ப்பதனால் கடன் ஏற்படக்கூடிய காலம் இது. நீண்ட நாட்களாக தொழிலுக்கோ இல்லை வீடு கட்டுவதற்கோ நீங்கள் ஆசைப்பட்டிருந்தால், ஏன்னா சுக்கிரனுடைய வீட்டில் 6ஆம் இடம் என்பதனால் நீங்கள் வீடு கட்டுவதற்கோ கட்டுவதற்கு மட்டும் வீடு அடமானம் செய்து தொழிலுக்கோ அப்படின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக வங்கி மூலமாக கடன் ஏற்படுவதற்கு வழிவகை உள்ளது. அதோடு போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்கள் தொழிலை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்து செல்லலாம். குரு தன்னுடைய 7ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்க்கிறது.
பொருளாதாரம் சார்ந்த சிறு கவனமும் தேவைப்படுகிறது அந்த இடத்தில். ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல குரு பார்க்கும்போது பொருளாதாரம் முடக்கம் ஏற்படுகிறது. சிலரை நம்பி நீங்கள் காசு கொடுக்கும் பொழுதோ சரி, சிலரை நம்பி சில விஷயங்கள் செய்யும் பொழுதும் சரி, தொழிலுக்கு பெரும் வளர்ச்சி தேவைப்பட்டு பணத்தை இழக்க நேரிடக்கூட காலம் இது. அதனால் சிறு கவனமும் தேவைப்படுகிறது. குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறது. அங்கு ராகு உள்ளதால் நீங்கள் ராகு அங்கே உள்ள காரணத்தினால் பொருளாதாரம் சார்ந்த எண்ணங்கள் முடிவுகளை 1க்கு 2 முறை நீங்கள் பரிசீலனை செய்ய வேண்டும். அதோடு 4ஆம் அதிபதியான சூரியன் 9ஆம் இடத்துக்கு வருகிறார். இந்த 4ஆம் அதிபதி சூரியன் 9ஆம் இடத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு பாக்கியம் பெருமளவு ஏற்படும். அதாவது ஒரு கேந்திராதிபதி ஒரு திருகோணத்தில் இருப்பது பெரும் பாக்கியம், ராஜயோகம் உள்ள ஒரு நேரம் இது. இந்த நேரத்தை உங்களுக்கு மரியாதையும் சூரியனால் ஏற்படுகின்ற கௌரவமும் அதிகரிக்கும். அதுவரை செய்திருந்த தொழிலிலோ இல்லை வேலையிலோ தன்னுடைய மேனேஜர் தன்னை மதிக்கவில்லை அப்படிங்கிற கஷ்டம் நீங்கி அந்த மேனேஜர் மூலமாக உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலமும் ஏற்படுகிற தருணம் இந்த தருணம் அது. 12க்குரிய செவ்வாய் இப்பொழுது 8 மற்றும் 9க்கு சஞ்சாரம் செய்கிற காலம் இது. இந்த மாதத்தில் 8 மற்றும் 9க்கு சஞ்சாரம் செய்கிற காலத்தில் என்ன செய்ய காத்திருக்குது என்றால் 7க்குரிய செவ்வாய் 12க்குரிய செவ்வாய் இந்த 8 மற்றும் 9 வரும்போது கொஞ்சம் கவனம் தேவைப்படுகிறது சொல்கிறது. மனைவி விஷயத்திலும் சரி, நீங்கள் தந்தை வழி உறவுகளிடம் சரி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதோடு சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரனே 9ஆம் இடத்துக்கு வருகிறார். அது ஒரு அற்புதமான காலகட்டம். கிட்டத்தட்ட சுக்கிரன் உங்களுக்கு 22ஆம் தேதி வரை, தை மாதம் 1ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை மகரத்திலே உள்ளார். அப்பொழுது ராசியாதிபதியான சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருப்பது பாக்கியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய காலம் இது. நீங்கள் என்ன நினைக்க காத்திருக்கிறீர்களோ அது அத்தனையும் உங்கள் ராசியாதிபதி கட்டாயமாக கொடுப்பார். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அவரே 6ஆம் அதிபதியாக வருவதனால் கடன் அதிகம் வாங்காமல் நீங்கள் அந்த தொழிலை மேம்படுத்தக்கூடிய முயற்சியில் செய்யும் பொழுது உங்களுக்கு பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார். வண்டி வாகனம் அப்படிங்கிற அப்படிங்கும்போது அந்த வண்டி வாகனத்தில் ரிப்பேர் ஆகிறது, வேறு வீட்டுக்கு ஆல்ட்ரு பண்ணுறது எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்குங்க. ராசிக்கு 11 சனி ராசியை பார்ப்பதனால், ராசியில் உள்ள சனி 3ஆம் பார்வையாக ராசியை பார்க்கறதுனால தொழில் செய்யணும் எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நாளாக நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம், வேலைக்கு போயிட்டுருக்கோம், ஆனால் ஒரு தொழில் செய்ய முடியலையே அப்படின்னு எண்ணம் இருக்குதுன்னு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாகி தொழில் சொந்தமாக ஆரம்பிக்கக்கூடிய காலம் இது.